ஸ்ரீமத் ராதாரமண கோவிந்த. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று வரை கேரளா திவ்ய தேசத்தில் அமைந்துள்ள திருவித்துவக்கோடு என்ற திவ்ய தேசத்தினுடைய இரண்டாவது பாசத்து பொருள் பார்த்தோம். இன்று மூன்றாவது பாசத்தினுடைய பொருள் பார்ப்போம். மீன் நோக்கும் நீள்வயல் சோழ் விற்றிவகோட்டம் மானே பால் நோக்காகிலும் பற்றல்லால் பற்றில்லே தான் நோக்காதே தூயரம் செய்திடினும் தார் வேந்தன் தான் நோக்காதே துயரம் தான் நோக்காதே துயரம் செய்திடினும் தார் வேந்தன் கோல் நோக்கி வாழும் குடி போந்திருந்தேனே கோல் நோக்கி வாழும் குடி போந்திருந்தேனே. மீன் நோக்கும் நீள்வயல் சோழ். திருவிற்றுக்கோட்டில் நீண்ட வயல். மீன் நோக்கும் நீள்வயல் சோழ். தண்ணி இருந்தாதான் மீன் வாழும், தண்ணி இல்லைன்னா மீன் இறந்து போயிடும். அப்போ அந்த மீன்கள்லாம் எதை நோக்கி வாழுதுன்னா நீரை பற்றி வாழுது. தண்ணீர் இருந்தால் தான் உயிர் வாழக்கூடிய ஜீவன் மீன். அப்போ தண்ணி இல்லைனாக்கா மீன் இறந்து போயிடும். அப்போ எதை நோக்கி வாழுதுன்னா நீண்ட வயல்கள்லாம் எந்திருக்கும்படியான திருவித்துக்கோடு திவ்ய தேசத்தில் அந்த மீன்கள்லாம் வயலில் வாழுதான். இப்போ குளத்தில் மீன் இருக்குதுன்னா அந்த குளத்தில் தண்ணியே பற்றி வாழக்கூடியது. தண்ணி வற்றி போயிடுச்சுன்னா வேறு குளத்துக்கும் போக முடியாது, இறந்துட வேண்டியது தான். அது மாதிரி மீன் நோக்கும் நீள் வயல் சோழ் விற்றிவகோட்டம்மாயன். அந்த மீன் அந்த தண்ணியை பற்றி வாழற மாதிரி நான் உன்னை பற்றி வாழறேன். அந்த தண்ணி வற்றி போய் மீன் இறந்து போகிற மாதிரி என்னை விட்டுவிடாத அம்மா. நீ மீன் நோக்கும் நீள்வயல் சூழ் விற்றுவகோட்டம்மானி என்பால் நோக்காகிலும் என்ன நீ நோக்கா ஆகிலும் என்ன நீ நோக்காவிட்டாலும் நான் ஒன்ன நினைக்கிறேன். மீன் நோக்கும் நீள்வயல் சூழ் விற்றுவகோட்டம்மானி என்பால் நோக்காகிலும் பற்றல்லால் பற்றில். அந்த நீரே வற்றி போனாலும் அந்த குளமே கதின்னு அந்த மீன் வாழற மாதிரி நீ என்ன நினைக்காட்டாலும் நான் ஒன்றை நினைக்கிறேன். அந்த குளத்தில் மீன் தண்ணி வத்தினாலும் மீன் இறந்தாலும் அந்த குளமே கதி அந்த வயலே கதின்னு அங்கேயே கிடக்கிற மாதிரி நான் பற்றி உன் மேலே தான் இருக்குன்னு தெரிவிக்கிறார். தான் நோக்காதே துயரம் செய்திடினும் தார் வேந்தன். வேந்தன்னா அரசன். முற்காலத்தில் குடியாட்சி முடியாட்சின்னு இருந்தது. இப்போ குடிமக்களாக தேர்ந்தெடுத்த குடியாட்சி. அப்பெல்லாம் முடியாட்சி. அரசர்கள் தான். அரசன் என்ன சொல்லணும்னா அதை குடிமக்கள் கேட்கணும். தான் நோக்காதே துயரம். துயரம்னா துன்பம். குடிமக்களை துன்புறுத்தி அடிமைப்படுத்தி அடித்து உதவி இப்படி பல காரியங்களை அந்த அரசன் தன் மக்களை நிறுத்தி கொடுமைப்படுத்தி வேலையெல்லாம் வாங்கிறது முடியாட்சியில். அப்படி முடியாட்சி செய்யக்கூடிய காலத்தில் தான் நோக்காதே துயரம். துயரமே துன்பப்படுத்தி மக்களை கொடுமைப்படுத்தி வாழ்ந்தாலும் அந்த குடிமக்கள்லாம் அரசனையே நோக்கி வாழ்வாங்கள, மாற்றி எதிர்த்து பேச முடியாது. ஆகையினால அந்த குடிமக்கள் அரசனையே எப்படி வாழறாங்களோ அது மாதிரி நான் அந்த அரசன் துன்புறுத்தினாலும் மக்கள் அரசனையே நம்பி வாழற மாதிரி நீ பல துயரங்களும் துன்பங்களும் கொடுத்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், உன்னையே நினைப்பேன்னு தெரிவிக்கிறார். தான் நோக்காதே துயரம் செய்திடினும் தார் வேந்தன். கோல்னா செங்கோல் பிடித்து அரசு புரியக்கூடிய அரசன். கோல் நோக்கி வாழும். அந்த அரசனை நோக்கி குடினாக வாழ்க்கை, குடிமக்கள் வாழக்கூடிய வாழ்க்கை. அந்த அரசனை பல துன்பங்களை செய்தாலும் அந்த அரசனையே நம்பி குடிமக்கள் வாழற மாதிரி நீ பல துன்பங்களை எனக்கு தந்தாலும் நான் உன்னையே பற்றி வாழ்வன் தெரிவிக்கிறார். கோல் நோக்கி வாழும் குடி போன்றிருந்தேனே. அந்த குடிமக்கள் மாதிரி இருக்கிற முதல் பாட்டில் தாயும் குழந்தையுமா தெரிவித்தார். ரெண்டாவது பாசத்தில் கணவன் மனைவியை உதாரணம் காட்டி தெரிவித்தார். மூன்றாவது மாதத்தில் குடிமக்களும் தன் அரசனும் எப்படி
குடிமக்கள்லாம் அரசனே நம்பி வாழற மாதிரி உன்னையே நான் நம்பி வாழறேன்னு தெரிவிக்கிறாரு. ஆகையினால் 3வது பாசத்தினுடைய பொருள் பார்த்தோம். நாளைக்கு 4வது பாசத்தினுடைய பொருள் பார்ப்போம். குலசேகர பெருமாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத் ராதா ரமண கோவிந்த.